எடுத்தாலும் நாம் தமிழர் கட்சி எதிர்த்து போராட்டம் நடத்திக்கிட்டே இருக்குது. எல்லாருமே அதான் கேக்குறாங்க, என்னப்பா எதுவுமே எடுக்க கூடாதுன்னா என்னதான் எடுக்கிறது? இந்த மண்ணில இருந்து என்ன மேல வருமோ அதை எடுத்து பழச்சா போதும் அப்படின்னு சொல்றதா நாம் தமிழர் கட்சியோட வளர்ச்சி. அதனாலதான் மண்ணுக்குள்ள இருந்து எடுக்கிறத தடுக்கணும். நம்ம சட்டம் போட்டுக்கிட்டே இருக்கணுமா இல்ல சட்டம் போடணுமா அப்படின்னு யோசிச்சு பாருங்க. சட்டம் போட வேண்டியெல்லாம் சட்டம் போட்டுக்கிட்டு இருக்கான், சட்டம் போட வேண்டியெல்லாம் சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கோம். அப்ப எதை செய்யணுமோ அதை செய்ய மறுத்து விட்டு இப்படி ஒளி வாங்கி பிடிச்சு பிடிச்சு கத்தி 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 பிரயோஜனம் இருக்கா? எங்க அண்ணன் அங்க இருந்து சின்னதாடா கொஞ்சமா பேசி கொடுங்க, கொஞ்சமா என்ன பேசுறதுக்கு அவ்வளவு பேர் இருக்கும். ஆனாலும் என்ன பிரச்சனை? எவ்வளவு தூரம் மண்ணின் மைந்தி ஒரு மண்ணின் மகள் பேச்சு போறவங்க 95% இருக்கு இந்தியா முழுமைக்கும். அங்க எடுக்காத சங்ஷனை 5% இருக்கிற இந்த தமிழ்நாட்டில் இந்த தென்மாநிலத்தில் ஏன் எடுக்க நினைக்கிறான்? இங்கதான் இழிச்சா போய் ஆட்சியில் இருக்கான். எதுக்கும் மண்டை மண்டை ஆற்ற மங்கடி மண்டை இங்கதான் ஆட்சியில் இருக்காங்க. அவனுக்கு அதை பத்தி கவலை. டங்ஷன் என்னன்னு கேளுங்களேன் ஸ்டாலின். முதல் டங்ஷன் சொல்லிடுவார. என்ன சட்டசபையில் சிரிச்ச மாதிரி வச்சிருக்காங்க. எதுக்கு நான் சொல்றேன்னா, அவர் தீர்மானம் போட்டு சொல்லிருக்காரு பாருங்க, நான் முதலமைச்சரா இருக்க வரைக்கும் துணை முதலமைச்சரா இருக்கும் போதே என்னென்ன வேலை பார்த்தேன் எங்களுக்கு தெரியாதா? கையெழுத்து போட்டு விட்டு தெரியாம போட்டு விட்டு மன்னிச்சு விட்டு நம்ம ஆளுகளை மாதிரி மன்னிப்பு கொடுக்கிற பரமாத்மா யாரும் கிடையாரா சாமி? கர்த்தாவே அவ்வளவு மன்னிப்பு கொடுத்தாரா இல்லையா? கேட்ட உடனே மறுபடியும் ஓட்ட போட்டு அவரே முதலமைச்சர் ஆகிட்டாங்க. நீங்க யோசிச்சு பாருங்க, இப்படி ஒவ்வொரு முறையும் ஒரே ஒரு தார்மீக மன்னிப்புன்னு ஒரு வார்த்தையை முடிச்சிருவாங்க. ஆனா செஞ்ச தப்ப ஒருபோதும் சரி பண்ண முடியாது. சரி பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு தான் இருக்கு, அவங்களை அழிச்சுட்டாதான் முடியும். அதனால நாங்க என்னடா தேர்தல் பிரச்சாரம் மாதிரி சொல்றோம்னு நினைக்காதீங்க. ஒவ்வொரு முறையும் நாங்கள் எங்கள் குறைகளை சொல்லிதான் கேட்டு வர்ற மக்களுக்கான குறைகள் தான். நாம் தமிழர் கட்சி இந்த மண்ணுக்கு மக்களுக்குமாக தொடர்ச்சியாக ஏன் போராடுகிற இடத்துல மட்டுமே இருக்குது. மக்களுக்கான தேவைகளுக்காக குரல் கொடுக்கிற கட்சி ஏன் ஆட்சிக்கு வர முடியல? அந்த கேள்வி உங்களுக்குள்ள எழுப்புங்க. 26 அதுக்கு விடை தேடுங்க. நான் மறுபடியும் சொல்றேன், அப்படி நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வருகிற போது இப்படி ஒரு ஆர்ப்பாட்டத்தில் திமுக அதிமுக நிக்கவே நிக்காது. தெர தெர சாராய கடை தர தெர தெர சாராய கடை தர அப்படி ஒரு ஆர்ப்பாட்டத்தில் நிக்கும். எப்படி இவங்க போட்ட தீர்மானம் உங்களுக்கு தெரியல? நாங்க வந்தா சாராய கடை மூடிட்டாங்களா? இதுல வேற சொல்றாரு, இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டியவர் நம்மகிட்ட சொல்றாரு. எல்லாரும் உறுதிமொழி எடுத்துக்கங்க, நம்ம போதையில இருந்து வெளியே போயிடணும். குடிக்கிறது நீடா நாயா? நாங்க கிடையாது. குடிக்க தடுக்க நினைக்கிற சாராயம் போதை இல்லையா? அதை விற்க தடுக்க வேண்டிய இடத்தில் இருக்கக்கூடிய ஆட்சியில் இருக்கிற அவர்கள் நம்மள உறுதிமொழி எடுத்து சொல்றாங்க. நாளைக்கே சொல்லுவாங்க டங்ஷன் இருந்து நம்மளை காப்போம் உறுதிமொழிகள் நம்மகிட்ட சொல்லுவாங்க. அரிட்டாப்பட்டியிலே வந்து சொல்லுவாங்க. அதனால உணர்ந்து கொண்டு இங்க அரிட்டாப்பட்டியில வாழ்கிற மக்கள் மட்டும் இல்ல, உலகம் இருக்கக்கூடிய தமிழர்கள் இன்றைக்கு அரிட்டாப்பட்டி, நேற்றைக்கு தூத்துக்குடி, முந்தா நாள் தேனி, அதற்கு முதல் நாள் தஞ்சாவூர், நாளை நம்ம ஊரா இருக்கும் அப்படின்னு நினைச்சு உங்க பிறந்த மண்ணுக்காக போராட தயாராங்க. 2026 விடை காணுங்கள். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.